எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் தொடர்ந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் இப்போ ஒரு 15 நாள் ஏறி இருக்கான். இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே வந்து யாரெல்லாம் அக்குமுலேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து மிக எளிமையாக முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவங்க கால் மேலே கால் போட்டுக்கு வந்துட்டு நான் லாபத்தை வேணாலும் புக் பண்ணுவேன், ஏன்னா பல இடத்துக்கு வந்திருக்கான், ஒரு மாதத்தினுடைய உச்சத்துக்கு வந்திருக்கான், இல்லைன்னா நான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கூட போட்டு அப்படியே இன்னும் மேல் நோக்கி ஏறுமான்னு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி மேலே உச்சத்தில் வாங்கி மாட்டினவங்களுக்கும் அது என்ன நடந்தால் எனக்கு என்ன தம்பி அப்படின்ற மாதிரி சும்மா இருப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இது ஒரு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்துட்டானே, அப்போ ஒருவேளை இன்னும் மேல் நோக்கி ஏறிடுவானோ அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உள்ள போகலாமான்னு யோசிப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் புதுசாக தடுமாற்றமாக இருக்கும். ஏன்னா அவங்க கெட்ட நேரம் எங்காவது மலை உச்சி டபுள் டாப் அப்படின்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லி கீது இறங்கிடுவானோ அப்படின்ற மாதிரி பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எதாக இருந்தாலும் முதல்லையே உள்ளே போய் இடம் பிடிச்சி உட்காந்து வச்சுக்கணும். நண்பர்களே, இன்னைக்கு காலையில் வந்தோடனே நல்ல மனசு பளிச்சுன்னு தான் இருந்தது. ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எதை எடுத்து பார்த்தாலும் மார்னிங் சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம நிஃப்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் வந்து காலையில் ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 70 பாயிண்டினுடைய இறக்கமெல்லாம் போய் ட்ரேட் ஆகி ஒரு மாதிரி மனசு வலிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ உலக பங்கு சந்தைகள் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நம்மால் இன்னைக்கு கும்பா பாடிட்டான். இப்போதான் ஒரு நண்பர் ஒருத்தர் மிகவும் நகைச்சுவே சொன்னார், அந்த ட்ரம்ப் வந்து ஒரு வாரமாக மௌன வேதத்தில் இருந்தா அப்படிங்க, எதுவுமே அவருடைய அறிவிப்பு பத்திரிகைகளை வராமல் இருந்தது. சும்மா இருந்த மனுஷன் நேற்று வந்து வெனிசுலாவில் ஆயில் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் 25% கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவருடைய மௌன வேதத்தை கலைச்சி விட்டு அவர் எந்தையாவது ஒரு அறிக்கை விட்டார். உடனே நம்ம மார்க்கெட் படுத்துருச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொன்னாப்புல. இனிமேல் என்னுடைய விளக்கு பூஜையில் இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் மௌனமாக இருக்கணும், மௌன விரதமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கோரிக்கையை விளக்கு பூஜையில் சேர்த்திக்க வேண்டிதான். நண்பர்களே, இந்த சமயத்தில் நல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? யார் பெத்த பிள்ளையோ இந்த எஃப்ஐஎஸ் தொடர்ந்து 4வது நாளாக நம்மளுடைய மார்க்கெட்டில் வாங்கி நம்ம மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவில் ஏற்றி விட்டுருக்காங்க. இதன் மூலிமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொஞ்சம் சிறு மகிழ்ச்சி அப்படின்றது வந்திருக்கு. இதுக்கப்புறம் நீ மறுபடியும் 1 லட்சம் கோடிக்கு விற்றா என்ன, அல்லது மறுபடியும் இன்னொரு 10,000 கோடியை போட்டு 25,000 போனாதான் என்ன, எப்படியோ நீ ஒரு சிறு மகிழ்ச்சியை கொடுத்துட்ட, ரொம்ப நன்றி நண்பா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த டிவிஎஸ் மோட்டர் சாதாரண வேலை பண்ணல. முதல் வேலை அவங்க வந்து 10 ரூபா இன்ட்ரிம் டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. ரெண்டாவது இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, பல்வேறு 2 வீலர் கம்பெனியில் பஜாஜ் ஆட்டோ தான் லீடரு, அவனே கீழே 52 வீக் லோவில் போய் படுத்து கிடந்தான். அது மாதிரி இந்த ஹீரோ மோட்டார்னாலாம் பல கம்பெனிகள் பல்லு இழிச்சுக்கிட்டு கீழே கிடந்தது. இருந்தாலும் இந்த டிவிஎஸ் மோட்டர் அப்படின்ற கம்பெனி தன்னுடைய 52 வீக் லோ பக்கத்தில் வராமல் ஒரு மாதிரி நிலையாக நின்று ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இதுதான் டிவிஎஸ் மோட்டர் பற்றிய டிவிடெண்ட் மற்றும் அதனுடைய 52 வீக் லோ சம்பந்தப்பட்ட தகவல். நண்பர்களே, இன்னொரு சூப்பரான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த IREDA அப்படின்ற பங்கு அது கிட்டத்தட்ட 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். அவனுடைய ஒரு வருஷத்தினுடைய சேல்ஸே 5,000 கோடி 1000 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எடுத்தான் பாருங்க மிகப்பெரிய ஒரு அப்ரூவல். அவனுடைய போர்டு என்ன அப்ரூவ் பண்ணியிருக்குன்னா, ஓகே நீங்கள் 30,800 கோடி கடன் வாங்கக்கூடிய பாரோயிங் ப்ரோக்ராமை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல தகவல் தான் இந்த IRDA அப்படின்ற பங்குக்கு. இந்த சமயத்தில் மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு சாதாரண விஷயம் கிடையாது. அவனு ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திரத்தை எடுக்கிறான். ஆல்ரெடி அந்த பங்கு வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நல்ல அருமையான அவனுடைய பலகை ஜூன் 2024 இங்கே அங்கிருந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் 6 மாதங்கள் கழித்து மறுபடியும் அவனுடைய பழைய ஹை அப்படின்றத வந்து பிடிச்சிருக்கான். இப்படி பிடிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அஸ்திரத்தை இந்த மணப்புரம் ஃபைனான்ஸினுடைய போர்டு எடுக்கிறாங்க. அதாவது கடன் வாங்குறத பற்றி அவங்களுடைய போர்டு மீட்டிங் மார்ச் 29ஆம் தேதி கூடுறாங்க. இவங்களும் பல கோடி கடன் வாங்கணும், அவங்களுடைய தற்போதைய சேல்ஸ் என்பதை நல்லபடியாக இன்க்ரீஸ் பண்ணி 10,000 கோடியை ஒரு 20,000 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணட்டும், கூட இன்னொரு 10,000 கோடி போட்டு 30,000 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணட்டும். ஸோ எதுக்குமே பணம் வேணும். ஏன் பண்ண மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? சில வருடங்களுக்கு முன்னாடி 2014 வெறும் 2,000 கோடிக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். அப்புறம் 5,000 கோடி, அப்புறம் 10,000 கோடி வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ கூட இன்னொரு 10-20,000 கோடி போட்டு 30,000 கோடியாக தான் போகட்டும், என்ன இப்போ கெட்டு போச்சு. ஸோ இவங்களுடைய பாரோயிங் ப்ரோக்ராம்லேயும் ஒரு 30-40,000 கோடியாக தகவல் வந்துச்சுன்னா
ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் கோல்ட் ஆகட்டும் பிட்காயின் ஆகட்டும் தொடர்ந்து மேல் நோக்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த க்ரூட் ஆயில் வந்து ஒரு மாதத்தினுடைய உச்சத்துக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் மனசுக்கு சோர்வளிக்கும் தகவலாக உள்ளது. இந்த சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஏதாவது நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா ஐசிஐசியினுடைய நிஃப்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிவ் ETF அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. அதனுடைய கடைசி டேட் என்பது 2 ஏப்ரல். நண்பர்களே, நம்ம நாட்டில் கார்ப்பரேட் கம்பெனிக்கு பயங்கரமாக கடன் வாங்குறதாகட்டும் பெரிய அளவில் எக்ஸ்பேன்ஷன் ஆகட்டும் நிறைய நல்ல தகவல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்ற பங்கு ஏற்கனவே 52 வீக் லோவெல்லாம் போகலை. அவனுடைய ஹை 210 போனவன் 180 ரேஞ்சிலேயே ஒரு மாதிரி தடுத்து நிற்கப்பட்டு விட்டான். பல்வேறு பங்குகள் 52 வீக் லோ போனாலும் இவன் போகவே இல்லை. எவ்வளோ பெரிய கேப் வச்சிருக்கான் பாருங்க. அப்பேற்பட்ட இந்த ஃபெடரல் பேங்க்ல ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நாட்டில் லைஃப் இன்சூரன்ஸில் இருந்தால் ஹெல்த் இன்சூரன்ஸ்குள்ளே போக பார்க்குறாங்க, பேங்க்கில் இருந்தால் என்னென்ன பிஸ்னஸ் கிடைக்குமோ எல்லாத்துலேயும் என்ட்ரு ஆகலான்னு பார்க்குறாங்க. அந்த வகையில் இந்த ஃபெடரல் பேங்க்குமே வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை 4% அக்வஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. சமீபத்தில் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிகிட்டிருந்து ஏகப்பட்ட பேர்த்துக்கு நோட்டீஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த மாருதி அப்படின்ற கம்பெனி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆல்ரெடி வந்து ஒரு 1 மந்த் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த மாருதி சுசுகிக்கு என்ன ஒரு தகவல் அப்படின்னு வருது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு டிராஃப்ட் அசஸ்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வருது. எத்தனை கோடிக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2966 கோடிக்கு வந்திருக்கு. அப்போ உடனே மாருதி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இதனால் எந்த விதமான இம்பேக்டும் கிடையாது, எங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை நாங்கள் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இப்போ சொல்லக்கூடிய தகவல் நினைத்தே பார்க்க முடியாத ஒரு தகவலாக இருக்குது. அதாவது இந்த அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு பங்கு இருக்குது. இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயே 2.5% ஏறி இருக்கான். இவனுமே வந்து 52 வீக் லோ பக்கத்தில் போய் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். ஒரு காலத்தில் 1000 ரூபா போயிருக்கான், இப்போ 700 ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த பங்குல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 2.65% வச்சுருக்காங்க. டிஐஸ்மே 12.86% ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல் என்பது நினைத்தே பார்க்க முடியாத தகவலாக இருக்குது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து ஒரு லான்ச் பண்ணுறாங்க, இவங்களுடைய ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 200 பிளாட் அப்படின்றத லான்ச் பண்ணுற அன்னைக்கே பிடிச்சி விற்று விட்டாங்க. எத்தனை கோடிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 180 கோடிக்கு. லான்ச் பண்ணும் பொழுதே வித்துட்ட நீ கில்லாடிதாயா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது சமீபத்தில் கூட ஒரு நகைக்கடை அப்படின்றது அவங்களுடைய பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. பல்லாயிரக்கணக்கான அளவில் வியாபாரம். ஸோ புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்கன்னே ஏகப்பட்ட பேர் அங்கே போய் மிகப்பெரிய அளவில் சேல்ஸ் என்பது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு நகை கடையில். அது ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு இருக்குது, அதை பற்றி நம்ம பழைய தகவல் பார்த்துருந்தோம். அது மாதிரி இப்போ புதுசாக நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்னாக்கா, எங்க நகைக்கடையாவது 10,000 20,000 கொடுத்தா வாங்கிடலாம், பட் ஃப்ளாட்டில் என்ன சும்மாவா விற்கிது? 180 கோடி மதிப்பிலான செல்லிங் வந்து லான்ச் அப்பவே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா உண்மையிலேயே இது வந்து ஒரு நல்ல பூஸ்ட் தான் ரியல் எஸ்டேட்டுக்கு. ஒரு பக்கம் என்னடான்னா பெங்களூரில் ரியல் எஸ்டேட் விழுந்துருச்சுன்றாங்க, இன்னொரு பக்கம் என்னடான்னா லான்ச் பண்ணுறப்பவே எல்லா பிளாட்டும் விற்று போச்சு தம்பி அப்படின்றாங்க. ஆக மொத்தம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி ரியல் எஸ்டேட்டும் சரி இதான் இந்த கவுருது அந்த கவுருது கவுந்துருச்சு அப்படின்றாங்க. திடீர்னு பார்த்தா என்னென்னே தெரியல, அவன் பாட்டுக்கு மேலே செங்குத்தா ஏறி ஒரு மாதத்தினுடைய ஹையோ அல்லது ஒரு வருஷத்தினுடைய ஹையோ திரும்பி வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிறானுங்க. நண்பர்களே, ஜொமேட்டோ அப்படின்ற பங்கு சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் சரிவடைஞ்சிருந்தது. அதாவது அவனுடைய ஒரு வருஷத்தினுடைய உச்சம் என்பது 304 ரூபா. அந்த 304 ரூபாயிலிருந்து இப்போ 205 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ கடந்த 6 மாதத்தில் இவன் எவ்வளவு இறங்கி இருக்கா அப்படின்றது சொல்லுங்க பார்ப்போம். அவனுடைய 6 மாதத்தினுடைய லோ என்பது ஆல்மோஸ்ட் 28% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் இந்த பங்கு தக்காளி விலை விற்ற மாதிரி ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சேர் 50 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது 300 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 200 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தகவல்கள் வந்ததுன்னா தான் நண்பர்களே ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு கம்பெனி ஆர்டர் வந்து அள்ளிக்கிட்டு இருக்கான். அதாவது வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்குனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கடந்த டிசம்பர் குவார்டர் வெளிவந்தப்ப எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஐஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 6% உயர்த்தி வச்சிருக்காங்க. எஃப்ஐஸ்மே அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜில் கடந்த 1.5 வருஷமாகவே எந்த விதமான மாற்றம் இல்லை, வாங்கி வச்சுட்டு அப்படியே போட்டாங்க போல இந்த வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் அப்படின்றதுல.
இந்த பங்கு தற்போதைக்கு 52 வீக் லோவெல்லாம் போகவே இல்லை, 6 months லோ வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு மாதிரி மேலே நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதில் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய சப்சிடரி அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த தகவலை தெரிவிச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய சப்சிடரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் 208 கோடி ஒன்று 93 கோடி ஒன்று ஆர்டர் பிடிச்சிருக்காங்க. இதன் மூலியமாக மொத்த எங்களுடைய ஆர்டர் புக் அந்த சப்சிடரியில் 2706 கோடிக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை இந்த வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனி வெளியிட்டிருக்கு. இந்த மிண்டா கார்பரேஷன் அப்படின்ற பங்கு பற்றிய தகவல் வரும்பொழுதே சாமுண்டா அப்படின்ற மந்திரம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த வகையில் இந்த மிண்டா கார்பரேஷன் ஏன் அப்படி உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதனுடைய முன் அனுபவம் தான். அதனுடைய வாழ்த்துட்டி பார்த்தீங்கன்னா தலையில் கரகம் எடுத்து வச்சுக்கிட்டு கரகம் ஆடி வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் ஆடிக்கிட்டே இருப்பான். இப்போ ஏற்பட்ட வால்டிலிட்டி இருக்கக்கூடிய பங்குல சமீபத்தில் எந்த விதமான தகவலும் பெருசாக இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடக்குது. அதில் ஃபண்ட் ரைசிங், பணம் பாரோயிங் சம்பந்தப்பட்ட ஃபண்ட் ரைசிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அதில் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இந்த மிண்டா கார்பரேஷன் அப்படின்றதுல. நண்பர்களே, CGCL அண்ட் சீமென்ஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு மகிழ்ச்சி அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில். என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தெரியுங்களா, இந்த கேப்ரி குளோபல் 10% ஏறி இருக்கான். எங்கிருந்து ஏறி இருக்கான், ஒரு வருஷத்தினுடைய லோல இருந்து ஏறி இருக்கான். அதே மாதிரி தான் இந்த சீமென்ஸ், அவனும் ஒரு வருஷத்தினுடைய லோல இருந்தும் சரி 6 மாசத்தினுடைய லோல இருந்தும் சரி இன்னைக்கு ஒரு 8% இவனு ஏறினதுனால ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய குஜலா குட்டிகள் யாரு அப்படின்னா இவங்க 2 பேரும் தான். நண்பர்களே, சமீப காலமாக நமது ஐடி கம்பெனிகளில் நிறைய புது புது விஷயங்கள் வருது. திடீர்னு ஸ்பீடப் எடுத்த மாதிரி அந்த சைனாவினுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்திகளுக்கு பிறகு நம்ம நாட்டிலையும் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட செய்திகளும் சரி, அதே மாதிரி இன்ஃபோசிஸ் போன்றவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மறுபடியும் அவங்க நெதர்லாண்டில் ஐடி அண்ட் ஐடிஏ சர்வீஸ் கொடுக்கணுன்றதுக்காக பிரமாதமான ஒரு தகவல் என்னென்னா அங்கே ஒரு சப்சிடரி ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இப்போ நம்ம ஆளுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பீடாக சம் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி தெரியுது ஐடியில். இத்தனை நாள் வந்து அமெரிக்காவில் ஏதாவது செலவு பண்ணுவாங்க, அதன் மூலிமா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வரும்லாம் நிறைய போய்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஆளுகளே துணிஞ்சு இறங்கி உள்ளே அடிச்சுக்கிட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா தகவல்கள் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் கூட HCL Tech வந்தது, விப்ரோ வந்தது, இப்போ இன்ஃபோசிஸ் வருது. நண்பர்களே, பாவம் இன்னைக்கு இந்த ரெடிங்டன் அப்படின்ற பங்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கடந்த ஒரு மாதமாகவே என்னடா பண்ணுறது, மேலே போகிறதா கீழே போகிறதான்னு அவங்ககிட்ட எந்த விதமான தகவலும் வரல. அவனுக்கு எதுவும் ட்ரிகர் கிடைக்கல. ஏன் அப்படின்னா அவன் ஆல்ரெடி மேல் நோக்கி ஒரு கட்டத்தில் ஹை வந்துட்டாங்க. பாருங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி சந்தோஷத்தை கொடுத்தவன் இவன் தான். கிட்டத்தட்ட 150 ரூபா ரேஞ்சில் இருந்து அவன் பாட்டுக்கு 240 ரூபா வந்து ஒரு மாதமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு ட்ரிகர் கொடுக்கும் விதமாக ஒரு தகவல் ஒன்று வருது. ஐடியிலிருந்து ஒரு ஆர்டர் வருது, அசஸ்மெண்ட் ஆர்டர் வருது 175.10 கோடிக்கு. இனி இந்த தகவலை வச்சுக்கிட்டு ஏதாவது இன்புட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னும் ஒரு அருமையான தகவல், இன்னைக்கு இந்த NCCன்னு ஒரு பங்கு, அவனுக்கு 10,804 கோடி BSNL ஆர்டர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அதனால தான் இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயும் நம்மால் 4% அப்படின்றது ஏறி இருக்கா. இந்த பங்கு வந்து 52 வீக் லோல இருக்கக்கூடிய இந்த பங்குல முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் FIS அப்படின்றவங்க 21% 18% அவங்களை குறைச்சிருக்காங்க. DIs அதே சமயம் 12% 14% கடைசி குவார்டர்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, என்னென்னமோ தகவல் வரும் மார்க்கெட் மேல் நோக்கி ஏற்றி வர்றப்ப சமீபத்தில் கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கடன் இல்லாத கம்பெனிகள் எல்லாருமே ஓரளவு கீழேருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்போ நல்ல பங்குகளே இருக்கும் பொழுது ரிஸ்க் எதுக்கு எடுப்பானே அப்படின்ற மாதிரி என்ன வேணாலும் தகவல் வரலாம். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி ஒருத்தர் இருக்காருங்க, இப்படி ஒருத்தர் இருக்காருங்க, இவர் போய் கை வச்சுன்னா ஏதோ ஒரு பங்கு 20% மேலே ஏறிடுச்சிங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு தகவல் வந்தாலும் நீங்கள் மைக்ரோ கேப் கம்பெனி, ஸ்மால் கம்பெனிஸ் எல்லாம் வந்து என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இல்லைன்னா போய் சிக்கிக்கிட்டாக்க நல்ல கம்பெனியில் மீண்டு வரதே 4-5 மாதம் ஆகுது. அப்போ இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் போயிடும். நண்பர்களே, இந்த சமயத்தில் டாடா மோட்டார்ஸ் கடந்த ஒரு மாதத்தில் என்ன பண்ணா, அசோக் லைலாண்ட் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 3% ஏறி இருக்கு அசோக் லைலாண்ட். ஆனால் கடந்த ஒரு மாதத்தில் 4% என்பது இறக்கமாக இருக்குது, 6 மாதத்தில் 10% இறக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த டாடா மோட்டார் என்பது 10% ஏறி இருக்கு, கடந்த 6 மாதத்தில் 28% இறங்கி இருக்கு. ஆக மொத்தம் யாரு கீழே அதிகமாக போறீங்க அப்படின்னு தான் உங்களுக்குள்ள போட்டி நடந்துட்டு இருக்காயா, எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய நிலைமையில போயிட்டு இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் தான். எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.